வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனைவியோட டிரான்ஸ்பர் பெட்டிஷன், அதாவது அவங்களுடைய வழக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய சொல்லி கோரும் மனுவும் எப்பொழுது தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த வழக்கு பாத்தீங்கன்னா டெல்மா லூஃப்னா கோயல்கோ அதுதான் மனைவி. அவங்க வந்து டிரான்ஸ்பர் பெட்டிஷன் கேட்டிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்மன் கிளின்ட் பெர்னாண்டோ அப்படிங்கிறவர் வந்து மேங்களூர்ல வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்குல தான் டிரான்ஸ்பர் பெட்டிஷன் கேட்டிருக்காங்க. இத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல 2023 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். இது ஒரு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த வழக்குல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் Facebookல வந்து டிசம்பர் 2019 சந்திச்சுக்கிறாங்க. அடுத்த வருஷம் டிசம்பர் 2020 அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகுது. திருமணமானதுக்கு பிறகு கணவன் மனைவி 2 பேரும் மேங்களூர்ல செட்டில் ஆகுறாங்க. கணவர் வந்து இதுல ஒரு மருத்துவரா இருக்கிறாரு. மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்ப நாள் முதலே கணவன் வீட்டுல வந்து என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, இல்ட்ரீட் பண்ணாங்க, ரொம்ப வந்து என்ன ஹியூமிலியேட் பண்ணாங்க, என்ன தகாத வார்த்தைகளால பேசுறாங்க. நம்ம மனைவி இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10-15 நாள் ஒரு பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து கொடுக்காம என்ன வந்து மும்பைல இருக்க என்னுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கணவர் வந்து திருமணமாக்கி 40 நாளுக்குள்ள அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கணவர் வந்து கட் பண்ணிடுறாரு. அதுக்குள்ள கோவிட் வந்துருது, கோவிட் பேண்டமிக் வந்துருது. அந்த கோவிட் பேண்டமிக் எல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்து 7 மாசம் கழிச்சு 5/7/2021 மனைவி வந்து கணவர் வீட்டுக்கு வர்றாங்க சேர்ந்து வாழணும்னு. கணவரும் அவருடைய குடும்பத்தாரும் அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கவே இல்லை. மனைவி வந்து கணவனோட சேர்ந்து வாழ முடியலங்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு லாட்ஜ் பண்றாங்க. அந்த சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து கணவரை வந்து கூப்பிட்டு பேசுறாங்க. திரும்ப பேசினாலும் கணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன், அது இல்லாம டிவோர்ஸ் பெட்டிஷனும் ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. மனைவி வந்து அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்க்கு வந்து பதில் கொடுக்கறாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, நான் வந்து கணவரோட சேர்ந்து வாழதான் நான் விருப்பப்படுறேன், எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனைவி வந்து அந்த லீகல் நோட்டீஸ்க்கு பதில் சொல்றாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் பெட்டிஷனும் வந்து கோர்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்துருது. என்னன்னா மேங்களூர் நீதிமன்றத்துல, மேங்களூர் ஃபேமிலி கோர்ட்ல கணவர் வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. மேங்களூர் நீதிமன்றத்துல வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணதுனால மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நான் இருக்கிறது வந்து மும்பைல இருக்கிறேன், எனக்கு வந்து ஓல்டு வயசான பெற்றோர்கள் இருக்கிறாங்க, என்னோட கூட வர்றதுக்கு மேங்களூர் கூட வர்றதுக்கு ஆள் யாருமே கிடையாது, மேங்களூர்ல இருந்து மும்பை வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் இருக்கு, அதனால எனக்கு வந்து என்னுடைய வழக்க மேங்களூர் ஃபேமிலி கோர்ட்ல இருந்து மகாராஷ்டிரால இருக்க பாந்திரால இருக்க ஃபேமிலி கோர்ட்டுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க. எனக்கு வந்து கன்னட பாஷையும் தெரியாது. மேலும் அவங்க அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 40 நாட்கள் தான் சேர்ந்து வாழ்ந்தோம், அதுக்குள்ள எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா திரும்ப வந்து எங்களுடைய திருமண வாழ்க்கையை வந்து நாங்க சரி செய்து கொள்வதற்கு நான் முயற்சி பண்றேன். கணவர் வந்து மனைவி எனக்கு வந்து பினான்சியலா சப்போர்ட் பண்ணாதனால நான் வந்து ஒரு பேங்க்குக்கு வேலைக்கு போறேன். இல்லாம நான் இப்பதான் புதுசா வந்து வங்கியில வேலைக்கு சேர்ந்திருக்கிறதுனால அடிக்கடி லீவ் எடுத்தேன்னா என்னால இந்த வேலையிலையும் நீடிக்க முடியாது. அதனால அதுவும் இல்லாம என்னால வந்து டிராவல் பண்ற இந்த காஸ்டையும் பேர் பண்ண முடியாது. அதனால எனக்கு இந்த வழக்கை வந்து நீங்க பாம்பேக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுங்க, மும்பைக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மனைவி கேட்டிருக்கிறாங்க. இதற்கு கணவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது அவங்க வந்து சோசியல் மீடியால தான் மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நிறைய தடவை மேங்களூருக்கு வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க இவரை பாக்கிறதுக்காக. கணவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து மனைவிக்கு நல்லாவே தெரியும், கணவருடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸும் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். மேலும் வந்து கணவர் அவருடைய ஓல்டு வயதான பெற்றோர்களோட வசிச்சு வர்றாங்க. அவர் வந்து டாக்டர் பை ப்ரொஃபஷன், அவர் வந்து ஒரு மருத்துவர். அதுவும் இல்லாம தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நிறுவி அதுல சிஇஓவாவும் இருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் வச்சிட்டு இருக்கிறத பத்தி ஆரம்பத்துல வந்து மனைவிக்கு ரொம்ப பெருமையா தான் இருந்தது. ஆனா போக போக அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய நடத்தை
நடத்தை வந்து மாறிடுச்சு. மனைவி வந்து அந்த ஆர்கனைசேஷன்லயே ஒர்க் பண்ணாங்க. அதுக்காக அவர் வந்து தனியா மனைவிக்கு வந்து ஒரு ஃபீஸ் சேலரியும் கொடுத்துட்டு தான் இருந்தாரு கணவர். அதுவும் இல்லாம கணவருடைய பெற்றோர்கள் கிட்ட அவங்க வந்து சரியாவே நடந்துக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி எதெல்லாம் நல்லதுன்னு தோணுச்சோ கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே கெட்டதா நெகட்டிவாவே இருந்தது. அதுவும் இல்லாம மனைவி வந்து கனடாவுடைய பெர்மனன்ட் சிட்டிசன். அவங்க அங்க இந்த மாதிரி ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. கணவர் வந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. அவங்களா விருப்பப்பட்டுதான் அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியில போனாங்க. வீட்டை விட்டு வெளியில போன உடனேயே, அதாவது மும்பைக்கு போன உடனேயே அவங்க வந்து ஒரு ஜாப் தேடிட்டாங்க. ஐசிஐசிஐ பேங்க்ல அவங்க வந்து வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. வேலைக்கு சேர்ந்த உடனேயே அவங்க அந்த தன்னார்வ நிறுவனத்துல, கணவனுடைய தன்னார்வ நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க வந்து அவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. கணவர் வந்து தன்னாலான முயற்சிகள்லாம் சேர்ந்து வாழறதுக்கு எடுத்த முயற்சிகள் எதுவுமே பலனளிக்கல. எதுக்குமே அவங்க வந்து உடன்பட்டு வரல. அதுவும் இல்லாம மனைவி வந்து அவங்களுடைய அட்ரஸே வந்து கணவருக்கு சொல்லல. அவங்க வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மும்பைல ஒரு வீடு வாங்கி இருந்தாங்க. அது எந்த இடத்துல இருக்கு என்னங்கிற அட்ரஸ் வந்து கணவருக்கு தெரிவிக்கவே இல்லை. 6/7/2021 மனைவி வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட், கணவன் மேல வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதுதான் மனைவி அந்த வீட்டுல வசிக்கிறாங்க, அது அவங்களோட சொந்த வீடுங்கிறதே கணவருக்கு தெரிய வருது. நிறைய மீடியேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க வந்து சேர்ந்து வாழவே விருப்பப்படல. அதனால இது வந்து irretrievable breakdown of marriageங்கிறதுனால ஆர் ஸ்ரீனிவாஸ் குமார் vs ஆர் ஷமேதா 2019 9 SCC 409 அப்படிங்கிற ஒரு கேஸ் லாவையும், முனிஷ் கக்கார் vs நிதி கக்கார் 2020 14 SCC 657 அப்படிங்கிற வழக்கையும் முன்னுதாரணமாக காமிச்சு கணவருடைய வழக்கறிஞர் ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி தனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ப்ரே பண்றாரு. மேலும் இதற்கு வந்து நிறைய வழக்குகளை வந்து கணவருடைய வழக்கறிஞர் முன்னுதாரணமாக காமிக்கிறாரு. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த வழக்கு வந்து டிரான்ஸ்பர் பெட்டிஷனை பத்தின வழக்கு தான் அது அப்படிங்கறத வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. வழக்குல ஹியரிங் அப்போ மனைவி வந்து டைரக்டா பிரசன்ட் ஆகுறாங்க, கணவர் வந்து வீடியோ கான்பரன்சிங்ல தான் ஆஜராகிறாங்க. 40 நாள் தான் அவங்க வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டோட மீடியேஷன் சென்டருக்கு வந்து நாங்க ரெஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லி மீடியேஷன் சென்டருக்கு ரெஃபர் பண்றாங்க. அந்த மீடியேஷனும் ஃபெயில் ஆயிடுது. சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னொரு மீடியேஷனுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குது. அதாவது மகாராஷ்டிரா ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு ஒரு ரெஃபர் பண்றாங்க. அதுல வந்து ஒரு மேரேஜ் கவுன்சிலரையும் அப்பாயிண்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குது. ஜஸ்டிஸ் SJ வாசிக்தார் அப்படிங்கிறவர் தான் அவங்களுக்கு வந்து மேரேஜ் கவுன்சிலரா இருந்திருக்கிறாரு. அதாவது அவங்க வந்து ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்ல இருந்திருக்கிறாங்க. அவங்களதான் மீடியேட்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவரு கொடுத்த ரிப்போர்ட் படி என்ன தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட 50 hours 50 மணி நேரம் செலவு பண்ணிருக்கோம் மீடியேஷனுக்கு, கணவன் மனைவி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. ஆனா அந்த முயற்சியில் எல்லாம் தோல்வியில தான் அடைஞ்சிருக்கு. மனைவி வந்து பெர்மனன்ட் கனடியன் சிட்டிசன். 2014 இருந்து அவங்க வேலை பார்க்கறாங்க, நல்ல வேலையில தான் இருந்திருக்கிறாங்க. திருமணத்துக்காக அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. பிரசன்டா அவங்க வந்து மும்பைல வசிக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸோட இருக்கிறாங்க. ஐசிஐசிஐ வங்கியில வந்து அவங்க வேலை செய்யறாங்க. கணவர் வந்து ஒரு மருத்துவர், வயதான பெற்றோர்களோட பெங்களூர்ல இருக்கிறாங்க. அவர் வந்து டிவோர்ஸ் கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க பெங்களூர்ல. மனைவி வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லி RCR வழக்கு மும்பைல வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க. வந்து மனைவி வந்து டிரான்ஸ்பர் பெட்டிஷன் கேட்டிருக்கிறாங்க. மனைவி வந்து ஒரு பெர்மனன்ட் கனடியன் சிட்டிசன். அவங்க வந்து ஃப்ரீக்வெண்டா கனடாக்கு டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஜஸ்டிஸ் SJ வாசிக்தார் கொடுத்த மீடியேஷன் ரிப்போர்ட்லயும் மனைவி வந்து எந்த மீடியேஷனையும் வந்து 50 hours கிட்டத்தட்ட மீடியேஷன் நடந்திருக்கு அவங்களுக்கு வேரியஸ் டேட்ஸ்ல. அந்த எந்த மீடியேஷனையும் அந்த 4 மாசத்துக்குள்ள அவங்க வந்து நேரா ஆஜராகவே இல்லை. எல்லாமே வீடியோ கான்பரன்சிங்ல தான் ஆஜரானாங்க. 4 மாதமும் அவங்க வந்து கனடால தான் இருந்தாங்க. 2 பேருமே வெல் எஜுகேட்டட், வெல் குவாலிஃபைடு. அதனால மனைவியால வந்து பெங்களூருக்கு தாராளமா வந்து டிராவல் பண்ணி வர முடியும். அதுவும் இல்லாம அவங்களால வர முடியல அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து எக்ஸம்ஷன் கேட்டுக்கலாம். வீடியோ கான்பரன்சிங்ல வரதுக்கும் அவங்க வந்து பர்மிஷன் கேட்டுக்கலாம். 2 பேரோட பினான்சியல் கண்டிஷன்ஸையும் பார்க்கும்போது மனைவிக்கு வந்து அதுல கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா வந்து அந்த டிராவல் எக்ஸ்பென்சஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை வந்து ஒரு மனுவா தாக்கல் செய்து அவங்க வாங்கிக்கலாம். அதை வந்து மெரிட் பேசிஸ்ல கோர்ட் வந்து டிசைட் பண்ணும். மேலும் இந்த வழக்கு வந்து ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி கணவன் கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த கேஸ் வந்து ஃபிட்டான கேஸே கிடையாது. நீதிமன்றங்கள் வந்து எப்பொழுதுமே மனைவிக்கு சாதகமா மனைவி வந்து டிரான்ஸ்பர் பெட்டிஷன் கேட்டா கொடுத்துரும்
பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது கிடையாது. ஆன் மெரிட்ல தான் வந்து நீதிமன்றங்கள் வந்து எல்லா வழக்கையுமே டிசைட் பண்ணுது அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியும்.